இன்றைய வேத வசனம் யோவான் 6:48 ஜீவ அப்பம் நானே. என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. மனிதர்களாகிய எங்களுக்கு 2 விதமான பசிகள் உண்டு. ஒன்று ஆவிக்குரிய பசி, இன்னொன்று மாம்சமான சரீரத்தில் ஏற்படும் பசி. ஒரு வாலிபன் பெரியவர் ஒருவிடத்தில் வந்து, ஐயா, என்னிடம் கொஞ்சம் பணம் இருக்கிறது, நான் எந்த தொழில் ஆரம்பிக்க வேண்டும், எது லாபகரமானது, எது நீடித்து நிற்கும் என்று கேட்டான். அவர் சொன்னார், தம்பி, நாகரிக பொருட்களில் நீ முதலீடு செய்தால் நாகரிகம் மாறும் போது நீ நஷ்டமடைவாய். சில பொருட்கள் சில காலங்களுக்கு மட்டுமே ஓடக்கூடியது. உதாரணமாக, நீ ஒரு ஐஸ் வியாபாரம் செய்தால் குளிர்காலத்தில் அது விற்பனையாகாது. ஆடம்பர பொருட்கள் பொருளாதார நெருக்கடியில் விலை போகாமல் படுத்துவிடும். ஆகவே உணவுப் பொருட்களில் முதலீடு செய் என்று அந்த மனிதனுக்கு சொன்னார். மனிதனுக்கு பசி என்றும் தீராது, எந்த காலத்திலும் அது இருப்பதுதான், பெரியோரையும் சிறியோரையும் ஒவ்வொரு நாளும் சந்திப்பது என்றார். உடனே அவன் அதை ஏற்றுக்கொண்டு ரொட்டி கடை ஆரம்பித்தான். மிக வேகமாக சம்பாதித்தும் உயர்ந்தான். சரீர பசியை பார்க்கிலும் முக்கியமான வேறொரு பசி உண்டு. அதுவே ஆத்துமாவின் பசி, ஆவிக்குரிய உணவுக்காக ஏங்கும் பசி. இந்த பசியை இயேசுவே அல்லாமல் வேறு யாராலும் நீக்க முடியாது. இயேசு சொன்னார், வானத்தில் இருந்து இறங்கின உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளின அப்பம், ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். யோவான் 6:33-35 வாசிக்கிறோம். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்து மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே. யோவான் 6:48-50 வரை வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஜீவ அப்பமாகிய கிறிஸ்துவுக்காக ஜனங்கள் பசியோடு இருக்கிறார்கள். அப்பத்தை கொடுப்பீர்களா? நீங்கள் பெற்ற உணவை பிறருக்கு கொடுங்கள், அவர்களும் திருப்தி அடைய வேண்டும். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். மத்தேயு 26:26 வாசிக்கிறோம். என் அன்பானவர்களே, ஆண்டவர் அழைக்கிறார். நீங்கள் பிறருக்கு அவருடைய மன்னாவை கொடுத்து, ஜீவ அப்பத்தை கொடுத்து அவருடைய வழிகளில் அழைத்துக் கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. இன்றைய வேத வசனம் யோவான்